பியூட்டிஃபுல். என்ன சொன்னீங்க? Nothing. ஓ தேங்க்ஸ். எங்க போறீங்க? ஷூட்டிங் போறேன். என்ன படம்? நலந்தானா? நான் நலந்தா. நீங்க? இல்ல நலந்தானா படம் பேர் சொன்னேன். டைரக்டர் யாரு? மது. என்ன பொம்பளையா? இல்ல ஆம்பள, மது வண்ணன். ஓ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஹலோ, டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே. சார், உங்களுக்கு ஒரு விஷயம். ஏய், எத்தனை தடவை சொல்றது? இனிமே எனக்கு போனே பண்ணாத. மை போன. 2. உங்களுக்கு ஒரு இந்த செல்போன் சொல்ல தாங்க முடியல. 3. உங்களுக்கு ஒரு விஷயம். ஹலோ, கார் அனுப்பிடுங்க. நான் ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன். ஓகே. 4. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சில ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை ஸ்டெப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா நான் அவரையே வச்சிருக்கேன். நீ கூட நல்லா தான் இருக்கிற. அதுக்கு சேச்சா ஒன்னெல்லாம் வச்சுக்க முடியாது. வேண்டாம், அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன். அப்பா ஸ்டேஷன் வந்துருச்சுப்பா. சரி. அம்மா உங்க பேர் என்ன? என் பேரு மல்லிகா. ஆனா நீங்க மல்லின்னே கூப்பிடலாம். மல்லி. வெரி நைஸ் நேம். சக்கரவள்ளி மாதிரி இருக்கு. நான் அந்த மேகசினை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. ஆஹா, கவர் ஃபிகர் கூட சூப்பரா இருக்கு. இத பார்த்துக்கிட்டே ஊர் போய் சேர்ந்து. எக்ஸ்கியூஸ் மீ, பிஸ்கெட் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இன்னொன்னு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. Sweet dreams. அடிச்சா தாங்க மாட்டேன். 4 நாளை தூங்க மாட்டேன். யார் நீ? மை நேம் இஸ் ஏபிசிடி. அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் ஒரு அறிமுகம் தான். நீ ஆறுமுகமோ சண்முகமோ எனக்கு என்ன? நலந்தா. நலந்தா. உனக்கு என்ன வேணும்? ஆமா, நமிதாவை பாத்திருக்கியா? சினிமால பாத்திருக்கேன். அப்படின்னா மும்தாஜ பாத்திருக்கியா? யோ, அவங்களெல்லாம் சினிமால தான் பாத்திருக்கேன். ஏன் உயிரை வாங்குற? ஏன் கோவப்படுறீங்க? நான் என் பொண்டாட்டியை பத்தி தானே கேட்டேன். அப்போ உனக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, ஒண்ணுதான். பகல்ல நமிதான்னு கூப்பிடுவேன், ராத்திரியில மும்தாஜ்னு கூப்பிடுவேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த போட்டோவை பாரு. ஓ, அழகான பொண்டாட்டி தான். அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன அழ வச்சுட்டாலே. அவளை நான் 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன ஓடி போயிட்டாளா? ஆமா, ஓடி போயிட்டா. அவளால எனக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ் தெரியுமா? அது எப்படி? எப்படின்னா, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை கொண்டுட்டு நான் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணும்? அவகிட்ட நிறைய எல்ஐசி பாலிசி இருக்கு. அது எல்லாத்துக்கும் நாமினி நான் தான். அவன் நம்ம பொண்டாட்டி இல்ல, பக்கத்து வீட்டு பொண்டாட்டி. கேளு, நீ அவளை எங்கேயாவது கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லி நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் தரேன். ஆள விடியா? எங்க போறே? கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. டிக்கெட் டிக்கெட். தாம்பரம் கொடுங்க. என்னயா 5 ரூபா தான் சார் இருக்கு. 5 ரூபா தர. இவ்வளவுதான் சார் இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா பஸ்ஸா? ஏன் காலங்காத்தால உயிரை வாங்கிக்கணும்? கீழே இறங்கடா பரதேசி. டிரைவர், பஸ் நிப்பாட்டு.
ஏன் என் காலையில அவரை திட்டுற? 10 ரூபா தானே, நான் தரேன். டிக்கெட் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எங்க போறீங்க? தாம்பரங்க. நானும் அங்கதான் போறேன். உங்க பேர் என்ன? மாரிமுத்து மேடம். என் பேர் மேடம் இல்ல, மல்லி. மல்லியா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, நிறைய மல்லி இருக்கே. பூந்த மல்லி, குண்டு மல்லி, ஜாதி மல்லி, கொத்தமல்லின்னு, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முழு பேரு மல்லிகா தான், நீங்க மல்லின்னே கூப்பிடலாம். மல்லி வேணாம், மல்லிகானே கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். யப்பா, இதுக்கு மேல என்ன நடக்க போதோ? எங்க தாம்பரம் வந்தாச்சா? வந்தாச்சு. வாங்க வாங்க, இறங்க இறங்க, சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே, 2 டீ கொடுங்க. சரிம்மா. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தான் பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிடுங்க. பிஸ்கெட்டா? அந்த மல்லி பிஸ்கெட் கொடுத்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா. இவ ஜட்டி கூட உருவிட்டு போயிட்டா போல இருக்கே. என்ன யோசனை பண்றீங்க? இன்னொன்னு, பிஸ்கெட்டே வேண்டாம். சுகரா? ஆமா, நான் கேக் சாப்பிடுறேன். கேக்ல கூட தான் சுகர் இருக்கு. அப்போ மசாலா வடை சாப்பிடுறேன். யாரை பார்க்க போறீங்க? என் ஃப்ரெண்டு பார்க்க போறேங்க. எந்த ஏரியா போறீங்க? எந்த ஏரியா? அட்ரஸ் தொலைஞ்சு போச்சுங்க. அவன் தங்கி இருக்கிற வீட்டு ஓனர் பண்ணிட்டு தெரியும். அவர் பேரு சண்முக சுந்தரங்க. பேரை மட்டும் வச்சுட்டு எப்படி தேட முடியும் உங்களால? ஐயோ, பணம்லாம் ஒண்ணு வேணாங்க. இது பணம் இல்ல, பவர். பவரா? என்ன பவர்? இது எலக்ட்ரிக் பவர் இல்ல, ஆனா பார்த்த உடனே ஷாக் அடிக்கும். ஓ, இது டெல்லி வரைக்கும் பேசும். டபுள் வேர்ல்ட் 440 பவர்ஃபுல் விசிட்டிங் கார்டு. பவர்ஃபுல் தான். தேங்க்ஸ்ங்க. வெயில் தாங்க முடியலையே, தாகமா இருக்க. சார், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தேங்க்ஸுங்க. சார், சண்முக சுந்தரம் வீடு எங்க இருக்கு? யோ, தாம்பரத்துல 100 சண்முக சுந்தரம் இருக்காங்க. நீ எந்த சண்முக சுந்தரத்தை கேக்குறியா? அவருக்கு சரிதான் ஒரு பொண்ணு கூட இருக்கு சார். வயசுக்கு வந்ததா வராததா? பிளாக்கா ஒயிட்டா? நாடியா நம்பியா? டப்பானானா சன்னானா? சுடியாரா படவையா? ஒக்க பீஸா 2 பீஸா? சரியான நல்லா இருக்கானுங்களே. எதுவுமே அடையாளம் சொல்லாம சும்மா மொட்டை சரிதானா? எப்படி ஊருக்கு புதுசா முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குற? ஒண்ணுமே தெரியல சார். அந்த பொண்ணு நான் பார்த்தது கூட இல்ல. அந்த வீட்டுல சுரேஷ்னு கொரியர்ல வேலை செய்யற ஒருத்தர் இருக்காரு. சரியான முட்டாளியா? இவரு ஒரு சரியான நவுனாயா? இத முதல்ல சொல்ல வேண்டியது தானே. நேரா போனா ஒரு ஆர்ச்சி வரும், அதுல ரைட் விடு போ. சாரி, தேங்க்ஸ். பார்த்து போடக்கூடாது தம்பி. ஹலோ, எல்ஐசி பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. சரி தம்பி. ஏன் நீங்க பார்த்து வரக்கூடாதா? தப்புதான். இது சரிதா வீடு தானே? ஆமா. அக்கா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. மிஸ் சரிதா? சாலி சலிதா இல்ல, நான் சுதா. நீங்க யாரு? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும்? என்னடி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? காலங்காத்தால யாரையோ தேடி வந்துட்டாங்க. நீங்க யாரு? கொரியர்ல வேலை செய்யறதுல சுரேஷ், அவரோட ஃப்ரெண்டு. நான் விஜயவாடால இருந்து வந்திருக்கேன். இந்த மல்லி சொன்னா கில்லி தான். இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு வந்துடும். போதுமாயா? எஸ்ஐயா, நம்ம ஆளு 3 பேரு. எப்பையா விட போறீங்க?
ஒரு வாய் தான் இருக்கு, ஒன்னொன்னா தான் சொல்ல முடியும். வாய்டா போன. ஐயோ கடவுளே, 2 கையும் 2 காதும் கொடுத்த, வாய் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 கொடுக்க கூடாதா? ஐயோ ஒரே தொல்லையா போச்சு. ஏய் மல்லி, நீயா? ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டியா, வண்டி நிப்பாட்டியா, திருட்டு பொருளை வண்டி நிப்பாட்டியா. குடி. ஐயோ, ஏய், தள்ளியா, நான் குடிடா. மல்லிக்காதயா, தள்ளியா, ஓடு. தள்ளியா. ஐயோ, மல்லி, நில்லு. ஏய், மல்லி கிடாதியா. நில்றீனா? ஏய், ஐயோ துரத்தாதயா. ஓடாத, நில்லு. ஐயோ, மல்லி. ஏன் வரானே? எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய், இதுதான் பண்றது. ஹலோ ஹலோ, நில்றீனா? யாரையா இந்த நேரத்துல? ஏய். ஏய் கல்ல எடுக்காதே, ஏய் கல்ல எடுக்காதே, எரியுது. ஐயோ ஐயோ எரியுது. ஐயோ 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 ஐயோ, பின்னாடி வர அந்த சண்டாளன். சார், புரியுது சார். இவன் விட மாட்டான் போல இருக்குது. நில்றீ. ஏய் மல்லி, எங்கதான் போறது? ஐயோ. ஏய், ஹலோ ஹலோ, யார் பிரியாவா? ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட போ, ஊசி போட்டு. ஓகே வை வை. ஐயோ அந்த வரானே, விட மாட்டான். போடா, ஐயோ, பிரச்சனை, ஏய். என்னதான் பண்றது? ஐயோ நில்றீ. மல்லி, பின்னாடியே வரானே. போலீஸ்ல ஏய், கொடுத்துருவோம். போடா போடா, ஏய். என்ன பின்னாடியே வர? என் செல்போனை கொடுத்துட்டு போடி. உன் செல்போனா? எந்த செல்போனு? ஓடாத, நில்றீ. உன் செல்போன் எல்லாம் நான் எடுக்கல. எங்க போனாலும் நீ விட மாட்டேடி. ஐயோ நடு ரோட்ல வேற வந்துட்டானே. ஐயோ என்னதான் பண்றது? துரத்தி சரி, மாத்தி இந்த பிடிப்பியா? துரத்து துரத்து பிடிப்பியா? நில்லு. இப்படிதான் பிடிப்பேன்னு பாப்பேன் நான். ஏய், ஐயோ முட்டி ஓடாத, சந்தோஷம் ஏய். வந்துருச்சே. நில்லு. ஐயோ ஏய், நீ மல்லி தானே? யார் சொன்னது? அப்படி யாரு? ஏன் என்ன துரத்து துரத்து பிடிக்கிறீங்க? நான் மல்லிக்கிளி எல்லாம் கிடையாது, நான் ரம்யா சார். பொய் சொல்லாத. பிஸ்கட் கொடுத்து மயக்கம் பண்ணிட்டு எல்லா பொருளையும் திருடி போடு. நீ தானே? அந்த பிஸ்கட் கேஸா? அது நான் கிடையாது, என் தங்கச்சி சௌமியா. திருட்டு முஞ்சியாச்சு. அதே கண்ணு, அதே மூக்கு, நடவுடலாம் அதே மாதிரி இருக்கு. யாரை ஏமாத்துற? நீ மல்லி தானே? ஏமாத்திரையா? ட்வின்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு எங்க மச்சம் இருக்கான்னு காட்டவா? பாக்குறியா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு காட்ட வேணாம். சரி, நீ மல்லி இல்ல, நான் நம்புறேன். இப்ப போலாம் தானே? ஆ, பின்னாடி துரத்துக்கிட்டு வர மாட்டியே? ஆஹா, துரத்த மாட்டேன். திருநங்கையில கூட ட்வின்ஸ் இருப்பாங்களா? ஏமாத்திட்டாயா? ஏய், பாய் ஸ்வீட் ட்ரீம். அதான் கண்டிப்பா வருவேன், வீட்டுக்கு போக மாட்டேன். சார் பிக் பாக்கெட் சார். ஏண்டா முதல்ல எனக்கு சொல்ல மாட்டியா? போடா, இதுக்குள்ள போடியா? சார் இது இதே இதுக்குள்ள போடியா? சார். ஓ வாங்க மாதிரி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நேத்து ராத்திரி சுரேஷ் ரூம்ல இந்த கர்ச்சீஃப் கிடைச்சது. இதுல எஸ்என் போட்டிருக்கு. சரிதா இல்ல சுதா தான் சுரேஷ்க்கு இந்த கர்ச்சீஃப் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா மாதிரி? அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிங்க. சார் சொல்லுங்க சார். 9841 ம் 78059. ம் சார், கர்ச்சீஃப் கொண்டாங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஏன் சோகமா இருக்கீங்க? என்னதான் பதில் சொல்றது? முதல்ல சுரேஷ் தான் போட்டோ கிடைச்சது. அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் கிடைச்சது. ஆனா இது வரைக்கும் சுரேஷ் காணாம போனதுக்கான அடையாளமே கிடைக்கல. ரகசியம் ஒரு வெங்காயம் மாதிரி, தோல் உரிக்க உரிக்க தான் உண்மை வெளியில வரும். ம் காது இருந்தா அடி அடிப்பேன், இல்லாட்டி அடிப்பேன். நலந்தானா? நலந்தான். அதான் இப்ப நீ வந்துட்டியே தொந்தரவு பண்றதுக்கு. இல்ல, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன? என் பொண்டாட்டி நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உன்னோட பெரிய தலைவலியா? நானே என் ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கேன். அப்படியா? ஏன் அவர் எல்ஐசி பாலிசி எடுத்தாரா? ஆஹா, சொல்லியா? யோ பைத்தியம், என் மூளையை சாப்பிடாதயா. ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரு டவுட். உன் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிருப்பாரோ? யோ முட்டாள், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவையா. அப்படி இல்லைனா கேளு. அப்படி இல்லைனா என் பொண்டாட்டி உன் ஃப்ரெண்ட கிட்னாப் பண்ணிருப்பாளோ? பைத்தியம், பைத்தியக்கார, பைத்தியக்கார. நீதான பைத்தியக்கார. காதல் சொல்ல நேரம் இல்லை. காலங்காத்தால எவன் முகத்துல முழிச்சுனே தெரியல. கடவுள் மிருகமாக பிறக்க வேணும். என்ன யாரே நீ? ஏபிசிடி. ஏபிசிடி பள்ளிக்கூடத்துல படிக்கிறது. ஆமா, இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். அப்படியா? பேர் ரொம்ப நல்லா இருக்க. என்ன வேணும் உனக்கு? என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? ஆமா, முதல்ல 100 ரூபா காசு கொடு, அப்புறம் நான் சொல்றேன். அப்படியா? முதல்ல போட்டோ அப்படி. ஃபிகர் சூப்பரா இருக்கு. ஐயோ 50 ரூபா தான் இருக்குது. சொல்லு, எங்க பார்த்த? உன் பொண்டாட்டிலாம் பாக்கல, போயா. பையா சொல்றேன். நான் ஓ போட்டு போறேன். இப்படிலாம் தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி அம்மா வீட்டுல அனுப்பிச்சிட்டேன்.
இந்தாமா. சரிதா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ம். இருந்தாலும் அந்த எஸ்ஐ கூட கான்டாக்ட்ல இருங்க. ம். வேற ஏதாவது எமர்ஜென்சியா தேவைப்பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. உன்னையே வர சொன்னேன் தெரியுமா? ஜாலியா சுத்தனதுக்கு. ம்ஹும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு. என்ன? உன் அக்கா எங்க வேலை பாக்குறாங்க தெரியுமா? ஓ, யுனிவர்சல் கார்மெண்ட்ஸ்ல. அங்க என்ன வேலை செய்யறா? மாடலிங். 2 பீஸ்ல விதவிதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. வீட்ல கண்டிப்பா இருக்கா, கம்பெனில கட் அவுட்டா இருக்கா. இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க ப்ளீஸ். முதல்ல உங்க அக்கா கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் வக்காலத்து வாங்க. சரி.